மல்டிகிரெயின் ஆட்டை ரெடி பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அரைக்கிறதுக்கு மசாலா எல்லாமே வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள், மல்டிகிரெயின் ஆட்டை ரெடி பண்ண போறேன். சூப்பரா எல்லா மசாலாவும் அரைச்சு வாங்கி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்க, எல்லாத்தையுமே காய வச்சாச்சு. உப்புமாலாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டப்பா வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். ஓகே, இந்த டப்பா 50. நான் திருப்பி வீட்டுக்கு கூட்டு போயிடணும். முதல்ல நிறைய செலவு வச்சிடாத, வா போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையில இன்னைக்கு மாடி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் தண்ணி ஊத்தலாம்னு சொல்லிட்டு. நேற்று காலையிலும் சாயங்காலம் தண்ணி ஊத்தல ஃப்ரெண்ட்ஸ். செடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாடிடுச்சு. அப்படியே பயங்கரமா வாடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் தான் தண்ணி ஊத்தல, அதுக்கே இவ்வளவு தூரம் வாடிடுச்சு. ஆமா சார், செடிக்கெல்லாம் அப்படியே தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு வேலை எல்லாம் பாக்கலாம்னு சொல்லிட்டு உடனே மேல வந்துட்டேன். இது சிகப்பு சிறுகுறன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனா சிவப்பாவே வரல. சிவப்பாவே வரல, எதுவுமே இல்ல நார்மல் சிறுகீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். முத்தனா ஒருவேளை நம்ம வீட்டுல சிறுகீரை வந்து நல்லா முளைஞ்சிருச்சு. சரிங்களா, கண்டிப்பா சிறுகீரை கடையத்துக்கு தயாராயிடுச்சு. சரிங்களா, இன்னும் கொஞ்ச நாள்ல கடையலாம். நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமா பிடிக்கும், ஒரே நாள்லயே கடைஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே இந்த ரோஜா செடி பாருங்க, கட் பண்ணி விட்ட பிறகு செம்ம ரோஸ் பூ இருக்கு. ஒரு செடியில எத்தனை பூ இருக்கு பாருங்க, எல்லாமே நிறைய பூ இருக்கு போல இருக்கு. ஆமா, பாருங்க செம்மையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு ரோஸ். போலாமா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் செடி வந்து விதை போட்டிருந்தேன். நம்ம வீட்ல அடுத்த அப்டேட்டா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா பீட்ரூட் வந்து விதை போட்டிருக்கோம். இத நாத்து புடிங்கி நடணுமா? ஆமா, இது நம்ம புடிங்கி நடலாமா இந்த பீட்ரூட்? அதான் எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து அப்படியே ரெண்டு ரெண்டா விதை போட்டாலே நல்லா வளர்ந்துருக்கும். நான் வந்து கொஞ்சம் அப்படியே க்ரோ பேக் இல்லாததுனால நம்ம மொத்தமா போட்டு வச்சு புடிங்கி நட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாத்து மாதிரி விட்டுட்டேன். அது இப்ப நிறைய வளர்ந்துருக்கு. இப்போ க்ரோ பேக் வீட்டுல இருந்து உரம்லாம் எடுத்துட்டு இருக்கலாம், மண்ணு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு செடி வந்து புடிங்கி நட்டு பார்ப்போம் வளருதான்னு சொல்லிட்டு. அப்படின்னா விதையுமே வச்சிருக்கேன், எடுத்து விதை போட்டு விட்டுடலாம். சரிப்பா, கீழே போலாம், டைம் ஆகுது. நெக்ஸ்ட் வேற ரெடி பண்ணி அனுப்பணும் ஸ்கூலுக்கு. சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு, போலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசை தான் செஞ்சேன். ஜஷுதாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் கூடவே இந்த லிட்டில் ஜாய்ஸ் நியூட்ரி மிக்ஸ் 2+ கொடுத்துருவேன். இதுல 2 வேரியன்ட் இருக்கு, ஒன்னு ரெகுலர், இன்னொன்னு நோ சுகர். ரெண்டுமே மேட் வித் நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் லைக் ராகி, கம்பு, பாதாம், வால்நட். அதனால ரெண்டுத்துல எது வேணாலும் கொடுக்கலாம். எவ்ரி கிளாஸ்ல கிட்ஸுக்கு தேவையான நியூட்ரியன் ரிச் கிரைன்ஸ் அண்ட் நட்ஸ்ல இருக்க சத்து கிடைக்கும். நான் வீக் டேஸ்ல இந்த நோ சுகர் வேரியன்ட் கொடுப்பேன். இதுல நோ மாங் ஃப்ரூட், நோ ஸ்டேவியா, நோ ஆடட் சுகர். இதுல அன்னெசரி திங்ஸ் எதுவுமே இல்ல. முக்கியமா பிஸியா ஸ்கூலுக்கு கிளம்புற டைம்ல இதை கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்குது. வீக்கெண்ட்ல ரெகுலர் வேரியன்ட் கொடுப்பேன். இது நேச்சுரல் ஸ்வீட் அண்ட் வித் ஜாகரி அண்ட் டேட்ஸ். போத் வேரியன்ட்டும் கிட்ஸோட நியூட்ரிஷனை மைண்ட்ல வச்சு தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஈச் சர்விங்ல 6 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. அது கிட்ஸோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுல இருக்க விட்டமின் D3 அண்ட் கால்சியம் போன் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஒரு கிளாஸ் டெய்லி விட்டமின் D3 ரெக்யர்மெண்ட் 100% ஃபுல்ஃபில் பண்ணும். பிளஸ் இதுல DHA இருக்கு, அது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஜஷுதா இதை நல்லா என்ஜாய் பண்ணி குடிப்பா. ஃபுல் கிளாஸ்மே காலி பண்ணிட்டா. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஜஷுதா ஸ்கூலுக்குமே அழகா ரெடி ஆயிட்டா. அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஷாப்பிங் தான் கிளம்பணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷாப்பிங் தான் போக போறோம். நம்ம வீட்டில் குழம்பு தூள் சுத்தமாக காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழம்பு தூள் வந்து அரைக்கிறதுக்கு மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வர போறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது கரம் மசாலாவும் ரெடி பண்ண போறோம் பேபி வீட்லயே. அப்ப பாக்கெட்ல வாங்க தேவையில்லை இனிமேல். நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் சமைக்கிறோம், சிக்கன், மட்டன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருமாலாம் செய்யறதுக்கும் கரம் மசாலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மசாலா கடையில வாங்கி யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதனால அதெல்லாம் வந்து கம்மி பண்றதுக்காக நிறைய நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வந்து தனியா ரெட் சில்லி பவுடர் டைரக்டா தனி மிளகாத்தூள் நம்ம பாக்கெட்ல வாங்காம நம்ம வீட்ல அரைச்சு ரெடி பண்ண போறோம். ஆமா, என்னென்ன ரெடி பண்ண போறேன்னா குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் வந்து ரெடி பண்ண போறேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மல்டிகிரெயின் ஆட்டை ரெடி பண்ண போறேன். நம்ம வீட்லயே வந்து கோதுமை மாவு ரெடி பண்றது. இப்ப சப்பாத்திக்கெல்லாம் வந்து நம்ம கடையில கோதுமை மாவு வாங்குறோம் இல்லையா, நம்ம வீட்லயே வந்து நிறைய சிறுதானியம் எல்லாம், கம்பு, கேவுரு, சிறுதானியம் எல்லாமே சேர்த்து மல்டிகிரெயின் ஆட்டை வந்து ரெடி பண்ண போறேன். அதுல நம்ம சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர போறேன். நான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து எந்தெந்த பொருள் எவ்வளவு மெஷர்மெண்டோட வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீடைலா சொல்றேன். இப்போ போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாமா? போலாம், வாங்க போலாம். லிஸ்ட் எடுத்துக்கிட்டியா? ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டேன். போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். சரி, ஓகே. நான் எழுதி கூட எடுத்துட்டு வந்தாரு. ஓகே ஓகே. ட்ராலியை எடுத்துட்டாரு ஒருத்தர். இதுக்கப்புறம் ஷாப்பிங் தான் அதானே? நிக்காம ஷாப்பிங் பண்ணுவோம் பேபி. சரி சரி. லிஸ்ட் கூட லிஸ்ட் எடுத்துட்டு வந்தேனே. சுத்தி வந்து நிக்கிறாரு. சோயா தானே இது? சோயா எதுக்கு அது? சோயா பீஸ். அப்போ வாங்கிக்கோ. கோதுமை எவ்வளோ வேணும்? 2 கிலோ.
நானே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை ரெடி என்ன செய்யுதா கருப்பு சுண்டல், அப்புறம் அதுக்கப்புறம் பட்டாணி இது கூட வேணுமா? எல்லாமே வாங்கிக்கலாம். எவ்வளோ வாங்க போகிறேன்? அரை கிலோ அரை கிலோ. டவுட்டு கேட்டுக்கணும் செய்யுதா. இது மாவு அரைக்கிறதுக்காக வாங்குறேன் பேபி நான். அப்படியா? பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் வாங்கிக்கோ. அதான் அரை கிலோவா வாங்குறேன் மொத்தமா. சரி. இது என்ன செய்யுதா? சிவப்பு கலர்ல இது மக்காச்சோளம் தான் பவுடர் ஆக்கி வச்சிருக்காங்க. உப்புமாலாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மக்காச்சோளம் உப்புமா. கோதுமை ரவெல்லாம் உப்புமா பண்ணல, அது மாதிரி இதையும் உப்புமா பண்ணி சாப்பிடலாம். சரி. இதெல்லாம் வாங்க போறியா? குதிரைவாலி மட்டும் வேணும். அது குதிரைவாலி, அது கிடையாது குதிரைவாலி. அப்படிதான் போட்டுருக்கு குதிரைவாலி ரைஸ். எல்லாமே ஒரே மாதிரி தான் போய் இருக்கும். இங்க பாரு இது தேனை. இங்க பாரு வந்து கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய்ன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் பட்டை வகையும் வாங்கிட்டு மட்டும் டக்குன்னு எடு. 50 எடு. அதான் தேடின்னு இருக்கேன். இவ்வளோ டாலி நிறைய வாங்கிட்டு ஏதோ புலம்பிக்கிட்டே வர ஃப்ரெண்ட்ஸ் எங்கதா. இல்ல வீட்டுல இருக்கும் போதே இங்க வந்து ஏதோ ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன வாங்கணும்னே ஞாபகம் தெரியல. சுத்தி வந்தாலும் ஞாபகம் வரல. ஞாபகம் வருமான்னு பாக்குறேன், அப்பயும் ஞாபகம் வரல. என்ன வாங்கினதுல மறந்துட்டேன். சரி ஓகே. சரி வா போலாம். ஷாப்பிங் முடிஞ்சு பில்லு போட்டு கிளம்பும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து நான் டப்பாவை வாங்குவேன்னு சொல்லி வாங்கிட்டாரு. இந்த டப்பா வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய். ஓகே. இந்த டப்பா 50 ரூபா. ஏணி வச்சா கூட எட்டாது போல. சூப்பரா இருக்கு. ஆனா பார்க்க அழகா இருக்கு. சரி இது நம்ம கடுகு கொட்டி வைக்கலாம், மஞ்சத்தூள்லாம் கொட்டி வைக்கிறது, சின்ன சின்ன டப்பா யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். ரேட் அதிகமா இருக்கு, அதனால பெரிய டப்பாவே எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் வந்து டப்பா வாங்காம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நவரவே இல்லை. வாங்கி கொடுத்தேன், இப்பதான் வாங்குறேன். சரி ஓகே, அவ்வளவுதான் போலாம். வாங்கியாச்சு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் ஓவர். ஷாப்பிங் போயிட்டு நமக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையானது. அப்புறம் முக்கியமா நான் வந்து என்ன சொல்லிட்டு போனேன், குழம்பு தூள், கரம் மசாலா, அப்புறம் தனி மிளகாய் தூள், ஆட்டா அரைக்க. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப நிறைய மஞ்சள் தூளும் நம்ம வீட்லயே அரைச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொம்பு மஞ்சள் வாங்கிட்டு வந்திருக்கோம். 1 கிலோ மஞ்சள். ஆமா 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா முழு மஞ்சள் வாங்கிட்டு வந்திருக்கேன். முக்கியமா மஞ்சள் பொடியெல்லாம் வந்து நிறைய கலர்லாம் கலந்துருப்பாங்க. ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ மஞ்சள் தூள்லாம் நம்ம வீட்லயே ஆர்கானிக்கா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு தான் கிழங்கா வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால 1 கிலோ மஞ்சள் தூளும் ரெடி பண்ண போறோம். அப்ப 5 பொருள் ரெடி பண்ண போறோம்ல. ஓகே, எல்லாமே வீட்ல ரெடி பண்ணி வைக்க போறோம். ஆமா, அதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு தான் டப்பா வாங்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வாங்குறதுக்கு அதையும் வாங்கிக்கின்னு கொட்டி வைக்கிறதுக்கு டப்பாவை வாங்கி வந்துட்டாரு. ஆமா பேபி, காத்து போகாத இருக்கணும். ஒரு டப்பால வந்து மஞ்சள் தூள், ஒண்ணுல வந்து தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொன்னு எடுத்தனே இருக்கு கரம் மசாலா அரைக்கிறதுக்கு. சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3மே மசாலா கொட்டி வைக்கிறதுக்காக புதுசா வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புதுசா மசாலா அரைக்கிறோம்ல, நிறைய ரெடி பண்ணும்போது சீக்கிரமா கெட்டு போயிடும். நம்ம அப்படியே ஓப்பன்ல இருக்கு ஏர் டைட் பாக்ஸ்ல வைக்கணும். இதுல வச்சா அது ரொம்ப நாளைக்கு வந்து வரும் இல்லையா. 1/2 கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் வாங்கலாம்னு பார்த்தேன். ஆனா மிஷின்ல அரைச்சி கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால 1 கிலோவா வாங்கியிருக்கோம். இந்த 1 கிலோவும் அரைப்பாங்களான்னு தெரியல. கடைக்கு போனாதான் தெரியும், மஞ்சள்லாம் அரைச்சு கொடுப்பாங்களான்னு தெரியல. மஞ்சள் முழுசா இருக்குல்ல பேபி, அது கொஞ்சமா தட்டிக்கணும். நம்ம கல் இருக்குல்ல, இடிக்கல், அதெல்லாம் வச்சு உடைச்சு போட்டு எடுத்துட்டு போனா அரைச்சு கொடுப்பாங்க. பார்க்கலாம். இதெல்லாம் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காய வச்சுதான் அரைச்சு வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து தனி மிளகாய் தூள் அரைக்கிறதுக்காக 1/4 கிலோ வந்து மிளகாவும் 1/4 கிலோ காஷ்மீரி மிளகாவும் வாங்கியிருக்கேன். இது வந்து நார்மல் மிளகாய், நீட்டு மிளகாய் வாங்கியிருக்கேன். ஓபன் பண்ணி காட்டுட்டா. ஓகே, இங்க பாருங்க, இதான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. இந்த காஷ்மீரி மிளகாய் போட்டா நல்ல கலரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலரா. நம்ம இப்போ ஒரு 65 பண்றோம், இல்ல வந்து கலர்ஃபுல்லா ஏதாவது தந்தூரி எல்லாம் செய்யறோம்னா கலர் வேணும் இல்லையா. அதனால அப்ப வந்து இந்த ரெட் சில்லி பவுடர் போட்டா நல்ல கலரா இருக்கும். அதனால இது ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு, நார்மலா காரத்துக்கு இங்க பாருங்க நீட்டு மிளகாய் இருக்கு இல்லையா, ஒரு 1/4 கிலோ வாங்கணும். மொத்தமா வந்து 1/2 கிலோக்கு நம்ம வெறும் தனி மிளகாய் தூள் அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப பிரியாணி எல்லாம் செய்யும்போது நம்ம ரெட் சில்லி பவுடர், குக்கிங் வீடியோ நம்ம நிறைய எடுக்கிறோம். ஸோ அதனால தனி மிளகாய் தூள் எப்படிதான் நம்ம ஆட் பண்ணுவோம். அது தனியா வெறும் காரமா அரைக்காம கொஞ்சம் கலராகவும் சேர்த்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு காஷ்மீரி மிளகாவும் சிவப்பு மிளகாவும் வாங்கி வச்சிருக்கேன் 1/2 கிலோ. இப்போ மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் தனித்தனியா அரைச்சிக்கணும். குழம்பு தூள் அரைக்கிறதுக்கு மசாலா எல்லாமே வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மிளகாய். 1/2 கிலோவுக்கு எவ்வளோ நாங்கள் மல்லி சேர்க்குறோம், எவ்வளோ வந்து அந்த எக்ஸ்ட்ரா பொருள் என்னென்ன சேர்க்குறோம் சொல்லிட்டு பார்க்குமா. எங்கள் வீட்டு குழம்பு தூளுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்வோம். இந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து நீட்டு மிளகாய் வந்து 1/2 கிலோ சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 கிலோ மல்லி,
மேக்ஸிமம் மல்லி வந்து நிறைய பேர் கம்மியா சேர்ப்பாங்க. நாங்க வந்து 2 கிலோ அளவுக்கு மல்லி சேர்த்திருக்கோம். கொஞ்சம் காரம் கம்மியா சேர்க்கறது. அது எப்படின்னா 1/4 கிலோவுக்கு 1 கிலோ மல்லி ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ மிளகாக்கு 1 கிலோ மல்லின்ற கணக்குல அரைச்சிருவோம் எவ்வளவு வேணாலும். ஆமா, 1/2 கிலோக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 கிலோ மல்லி சேர்த்திருக்கோம். 100 கிராம் சீரகம், சோம்பு 100 கிராம், கொம்பு மஞ்சள் வந்து 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், தோரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், 50 வந்து பாத்தீங்கன்னா பெருங்காய கட்டி, சுக்கு 50 கிராம், மிளகு வந்து 100 கிராம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்ப்போம். பாருங்க, இதான் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ லிஸ்ட்ல வந்து இருக்கிறது எல்லாமே இதுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிளகு போட்டிருக்கோம். இதே நம்ம 1/4 கிலோ அந்த மஞ்சள் மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மஞ்சள் எடுத்து 100 மஞ்சள் இருக்குல்ல, 100 மஞ்சளை எடுத்துட்டு ஒரு 50 மஞ்சள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்ப இந்த மஞ்சள் இது கூட சேர்த்துக்கணும். அப்ப நம்ம வந்து மஞ்சள் பொடி தனியா வருதுல அது. ஆமா, ஓகே ஓகே. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நாங்க சேர்க்குற ஐட்டம். இது எல்லாமே 100 சேர்த்துருக்கோம் இல்லையா, 1/4 கிலோ அரைக்க தந்தா 50 சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம குழம்பு தூளுக்கு தேவையான பொருள். அடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பாத்திரம் விளக்குறதுக்கு லிக்விட் ஜெல்லு வந்து 50% ஆஃப் போடுவாங்க எப்பயுமே. ஆமா, ஸோ அதனால இது ஒரு பெரிய பாட்டிலாக வாங்கிட்டு வந்தோம். ஸோ அடுத்து நம்ம மல்லிகை பொருள்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு, மிளகாத்தூள், உப்பு கொட்டி வைக்கிறதுக்கு சின்ன சின்ன டப்பா நம்ம வீட்டில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது பத்தலை, காலி ஆயிடுச்சு. இந்த டப்பாவை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த டப்பா நல்லா இருக்கான்னு பாருங்க. அழகா இருக்கு பார்க்க, கிளாஸ் டப்பா மாதிரி. ஒரு டப்பாவை உள்ள இருந்து அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு காட்டு சரிங்களா, கிளீனா. இங்க பாருங்க, பிளைனான டப்பா தான். இது வந்து நல்லா பிளைனா கிளாஸ் பவுல் மாதிரி இருக்கு, கிளாஸ் டப்பா மாதிரி. நல்லா சூப்பரா இருக்கு இந்த பவுல். இதான் வாங்கியிருக்கோம். இது முன்னாடி நமக்கு நிறைய கிடைச்சிருந்தா இதே மாதிரி வாங்கியிருக்கலாம். நல்லா அழகா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது, அதனால நான் ஒரு 4 டப்பா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் நிறைய இல்லை. அடுத்து வந்து மல்டிகிரெயின் ஆட்டா பண்ணுறதுக்கு தான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். கோதுமை மாவு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை இதுக்கு வந்து 2 கிலோ கோதுமை, அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம் எடுத்துருக்கேன். எத்தனை கிராம்னு சொல்லிட்டு இது மட்டும் லாஸ்ட்டாக நான் காய வச்சுட்டு மெஷர்மெண்ட் எடுத்து பவுலில் போடுறேன், அப்போ வந்து சொல்கிறேன். ஓகே ஓகே. இப்போ எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே எடுத்து வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கரம் மசாலா அரைக்கிறதுக்கு இங்கே எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். சங்கீதா இவ்வளோ கம்மியாக இருக்கு சங்கீதா, மிஷினில் கொடுத்து அரைச்சி கொடுப்பாங்களா? இது நம்மளே வறுத்து வீட்டில் மிக்சியில் அரைச்சி சளிச்சு வச்சுக்கலாம். ஓகே, அது கூட பண்ணலாம். ஆமாம்ல, அப்படி இல்லைன்னா கறி மசாலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா, கறி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாமா. இது வந்து மீன் குழம்பு, சாம்பார், கார குழம்பு, அதுக்கு நார்மலா குழம்பு தூள். கறி மசாலா ரெடி பண்ணா சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் வெஜ் குருமா, அதுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு 2 கரண்டி 3 கரண்டி அதை அள்ளி போட்டு அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆமா, அது மாதிரி செய்யலாம் தான். ஆமா, எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க முதல்லாம். இப்பதான் எல்லாத்துக்கும் ஒரே தூளா போடுறோம். நம்ம எப்பயுமே வந்து ஒரே தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம். 2 தூள்லாம் அரைச்சி வைக்கிறது இல்லை. ஒரு சில பேர் சாம்பார் பொடி தனியா வச்சிருப்பாங்க, அப்புறம் குழம்புக்கு தனியா வந்து வச்சிருப்பாங்க, சிக்கனுக்கு கறி மசாலா தனியா வச்சிருப்பாங்க. 3 தூள் இருக்கும் இல்லையா, நம்ம ஒரே தூள் தான். இதே வந்து பாத்தீங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் கார குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்கும் ஒரே தூள் தான். கடையில வந்து நம்ம வந்து சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா வாங்கி வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டா அதுலயே நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மல்டிகிரெயின் ஆட்டா ரெடி பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லா 100 ஐட்டம் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லா 50 இங்க 2 கிலோக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை எடுத்திருக்கேன். கோதுமையா? ஆமா. என்னென்ன பொருள் எவ்வளவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளியரா சொல்லட்டா? ஓகே, வெயிட் பண்ணு. இங்க பாருங்க, கோதுமை வந்து 2 கிலோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுத்தமா சூப்பரா கிளீனா இருக்கு. கோதுமை 2 கிலோ. இதுல கூட வந்து ஆட் பண்றதுக்கு கேழ்வரகு 100 கிராம், கம்பு 100 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம், ஒயிட் சோளம் இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சோளம் இது 100 கிராம், பச்சை பயிறு 100 கிராம், கருப்பு சுண்டல் 100 கிராம். எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் சிறுதானியமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிறுதானியத்துல எல்லாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனா சப்பாத்தியில அரைச்சு வச்சுட்டா நமக்கு அதுக்கான சத்து கிடைக்கும் இல்லையா. சோ அதனால சிறுதானியமும் எடுத்திருக்கேன். என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குதிரவாளி, இது வந்து வரகுன்னு நினைக்கிறேன், வரகு, தேனை, சாமை. சோ இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா, பெரும்பயிறு, அது சோயாபீன்ஸ் இது 50 கிராம். ஸோ இது எல்லாமே 50 கிராம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே. இது காயணும், எல்லாமே வெயில் எல்லாத்தையும் கழுவி காய வைக்கணும்னு சொன்னேன் சங்கீதா. கழுவி காய வைக்கலாம், 2 நாள் ஆகும் காயறதுக்கு. அப்படியா? சரி, ஓகே. சரியா காயலன்னா அப்புறம் வந்து வீணா போயிடும், பவுடரா வராது. ஆமா, நம்ம அப்படியே காய வச்சிடலாம். எல்லாமே சுத்தமா தான் இருக்கு, நல்லா நீட்டா இருக்கு. ஆமா, அரைச்சிக்கலாம். ஆமா, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. சூப்பரா நமக்கு மல்டிகிரெயின் ஆட்டா இதை அரைச்சி எடுத்துட்டு வந்தா நமக்கு ரெடி ஆயிடும்.
ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு எந்த பொருள் நீங்கள் கூட்டல் எது வந்து தேவைப்படுதோ அதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை தேவையில்லாத பொருளை கம்மியாக சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே காமனாக அப்படியே 100 கிராம் எடுத்துக்கலாம். ஆமாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி டேஸ்ட் பார்ப்போம். நல்லா இருக்குதுன்னா அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கூட பொருள் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓகே, டேஸ்ட்டை பொறுத்து எது கூற குறைக்கலாம்ன்றத பார்த்துக்கலாம். ஆமாம். இது வந்து நான் அரைச்சி எடுத்து வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பரிசி வாங்கிட்டு வந்தேன். கார அரிசி சொல்லுவாங்கல்ல, அது ஒரு கிலோ. காது குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்களா? அதான் நான் செஞ்சா காது குத்தல் அரிசி, அதான் கார அரிசி சொல்லுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் காது குத்தல் அரிசின்னு சொல்லிட்டு வெல்லம் பாக்கு எடுத்து இதை வந்து காது குத்துறப்ப எல்லா வீட்டுக்கும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட்டா கொடுப்பாங்க. நல்லா இருக்கும், தேங்காய் எல்லாம் போட்டு. ஆமா, தேங்காய் எல்லாம் வறுத்து போட்டு பொட்டுக்கடலை எல்லாம் போடுவாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட. இதை நான் கழுவி அரைச்சி வச்சா அப்பப்போ புட்டு செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிலோவா வாங்கி கொடு பேபின்னு சொன்னா டேஸ்ட் பாரு, ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கி தரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா வாங்கி கொடுத்துக்கிறேன்ல. அப்புறம் இதுல எப்படி புட்டு செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து குழா புட்டுலாம் இருக்குல்ல, குழா புட்டு, அதுக்கப்புறம் நார்மலா புட்டு கூட செஞ்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அப்புறம் இடியாப்பழம் கூட செஞ்சு சாப்பிடலாம். நம்ம எல்லாமே அரிசி மாவுலேயே ரெடி பண்றதை விட கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதுல எப்படி நம்ம புட்டு செய்யறது, இடியாப்பழம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் இப்போ வாங்கிட்டு வந்தது. அப்புறம் ஜவ்வரிசி ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஜவ்வரிசி வத்தல் போடலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஜவ்வரிசி வத்தலும் அப்படி இல்லைன்னா இட்லிக்கு போடும்போது கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டா நல்லா குஷ்பு இட்லி மாதிரி பந்தா வரும். அதனால தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஷாப்பிங் ஓவரால் ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா பொருளும் நம்ம வந்து காய வச்சு அரைக்கும் போது காட்டுறோம். ஓகேவா? கரம் மசாலா மட்டும் நான் எப்படி ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அது அப்புறமா பார்க்கலாம். என்ன செய்யடா வேகமா புடைக்கிறியா? இங்க பாரு, கல்லு எல்லாம் கிடக்கு, கல்லு, டஸ்ட், பஞ்சின்னு என்னென்னதோ இருக்கு பேபி. களிமண் உருண்டை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கொத்தமல்லியில இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நெடி வீட்டு உள்ள ஹாலில் உட்காந்து நெடி பரப்பிட்டு இருக்க நீ. அப்புறம் எங்க போய் கிளீன் பண்றது? மூஞ்சிலாம் எரியுது எனக்கு, பேசலாம் அப்படியே. மிளகாலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து க்ளீன் பண்ணியாச்சு. குழம்பு தூள் அரைக்கிறதுக்கு இந்த எதுவுமே டஸ்ட் இல்லாம எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு வரமிளகா அரைக்கிறதுக்கு அதுவுமே தனியா எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டேன் பாருங்க. டஸ்ட் எல்லாம் இருக்கு பேபி, அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சாதான் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாமே இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி வரும். பரவாயில்லையா? ஒரு சில டைம் எலி புழுக்க கூட இருக்கும், எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம கிளீன் பண்ணிட்டு தான் அரைக்கி கொடுக்கணும். காய வச்சு வைக்கிறாங்கல்ல இப்போ, இதெல்லாம் களத்துல எடுத்து காய வைக்கிறாங்க. அப்போ 1-2 இருக்கும் தான். அதனால மேக்ஸிமம் நம்ம வீட்டில் பார்த்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போனா நல்லது. ஓகே, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் அரைக்க போறோம். ஆமா, இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுச்சு. நாளைக்கு வெயில்ல காய வச்சு அதுக்கப்புறமா அரைக்கணும். யாரும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா காய வைக்கலான்னு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கே லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல வெயில் பயங்கரமா அடிக்கு செங்குதா. ஒரு 1 hour நல்லா காஞ்சா போதும், போய் அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஓகே ஓகே, நல்லா தனித்தனியா காய வைசிங்கடா. இது வந்து தனி மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு. அது ஆட்டா, மல்டிகிரெயின் ஆட்டா ரெடி பண்ணேன். இது மல்டிகிரெயின் ஆட்டாவா? ஆமா. ஓகே. மிளகாய் வந்து குழம்பு தூள் அரைக்கிறதுக்கு. ஆனா இந்த மிளகாய் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கலர் இல்ல. இந்த அளவுக்கு கலர். இது லோக்கல் கடையில வாங்குனது. இது வந்து பாத்தீங்கன்னா போத்தீஸ்ல வாங்குனது. சூப்பரா இருக்கு. ஆமா, போத்தீஸ்ல விலை கம்மியாவும் இருக்கு, குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. அங்க வாங்கலாம். நிறைய பேர் அங்க வந்து வாங்குறதுக்கு தயக்கப்படுவாங்க, பெரிய கடையா இருக்கு விலை அதிகமா இருக்கும் கட்டின்னு. ஆனா அங்க நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்களே இப்பெல்லாம் அங்கதான் வாங்குறோம். மல்லி என்ன நல்லா இருக்கு பேபி. மல்லி நல்லா காஞ்ச மல்லி செஞ்சா. ஆமா, மிளகாய் மட்டும் தான் கொஞ்சம் வந்து நமுறா இருக்கு. அது நல்லா காஞ்சதான் ஃப்ரெண்ட்ஸ், பவுடர் நல்லா அரையலனா மிஷின்ல அப்படியே ஒட்டிக்கும். மல்லி நல்லா காஞ்ச மல்லி தான், சூப்பரா இருக்கு. மல்லி நல்லா இருக்கு. காஞ்ச மிளகாய் மட்டும் காய வச்சா ஓகே தான். எல்லாத்தையுமே காய வச்சாச்சு. நல்லா வந்து மொடன்னு காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்கிட்டு வந்துடலாம். கரம் மசாலாக்கு மட்டும் மசாலாலாம் காய வைக்கலாம். ஆமா, வறுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தானே அரைக்க போறோம், நம்ம வந்து மிக்சிலே அரைச்சிக்கலாம். அது இன்னொரு நாளைக்கு கரம் மசாலா எப்படி பண்றதுன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் இல்ல. இந்த மிளகாய் தூள் மட்டும் நம்ம காய வச்சிடலாம். ஓகேவா? அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். தனி மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், மல்டிகிரெயின் ஆட்டை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ண போறோம். அடுத்து கரம் மசாலா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல டீடைலா எத்தனை கிராம் எவ்வளவு அளவுலாம் சொல்லி காட்டுறேன். மிளகாய் மசாலா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், போயிட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்கிட்டு வந்துருப்பாரு.
2 கட்டப்பை நிறைய வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். மசாலா போய் அரைச்சிட்டு வந்துடும் மில்லுல. ஓகே, அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் எவ்வளவு ஆச்சுன்னு கூட சொல்றேன் நான். எவ்வளவு ஓகே, போயிட்டு மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாரு. மொத்தமா அரைக்கிறதுக்கு 200 ரூபாய் ஆச்சு இல்ல பேபி? ஆமா, சூப்பரா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதான் மல்டி கிரைன் ஆட்டா. மல்டி கிரைன் ஆட்டா. ஆமா, இதுல வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் மாவு கரைச்சி தோசை கூட செஞ்சுக்கலாம். நல்லா சத்தா வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ரெடி பண்ணது. சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து குழம்பு தூள் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு ஜாமான் வாங்கி அரைச்சோம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா குழம்பு தூள் ரெடி. குழம்பு தூள் ஆமா, இது வரும்பா 100 வருஷத்துக்கு வருமா? இது 6 மாசத்துக்கு வருமா நமக்கு? எப்படியும் 6 மாசம் வரும். ஆமா, இது மஞ்சள் தூள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் தனியா. மஞ்சள் தூள், மஞ்சள் மட்டும் தனியா வாங்கி அரைச்சிருக்கோம். செம கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு பாருங்க. எந்த கலருமே வந்து நம்ம சேர்க்காம நம்ம ஒரிஜினல் அப்படியே மஞ்சள் கிழங்கு வாங்கி அரைச்சது. எல்லாமே 1/2 கிலோ வாங்கினா கூட அரைச்சு தருவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா நம்ம இப்ப மிளகாத்தூள்லாம் அரைக்க போறோம் இல்லையா, அப்பயே மொத்தமா எல்லாமே இப்ப 1/2 கிலோ நம்ம கரம் மசாலாவுக்கு எடுத்து போயிருந்தாலும் அரைச்சு கொடுத்துருப்பாங்களாம். ஆமா, தனியா எடுத்து போனாதான் அரைச்சு தர மாட்டேன், மத்தபடி அரைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல கொடுத்தே கரம் மசாலாவும் அரைச்சு வச்சிடும். இப்போ வந்து வருதே நம்ம வீட்டுல ரெடி பண்ணலாம். அது எப்படி பண்றது நான் சொல்றேன். இங்க பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா வந்து தனி மிளகாய், ஆமா காஷ்மீரி எல்லாம் போட்டு சூப்பரா நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு டப்பால போட்டு வைக்கணும். டப்பாலாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் கழுவி வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பேக் பண்ணணும். வேற லெவலா நம்ம மசாலாலாம் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்க எப்படி வந்து ரெடி பண்ணுவீங்க, இந்த மெஷர்மெண்ட்ல போடுவீங்கன்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டைம் நானும் ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை.